ஹாய் காய்ஸ், இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் அக்வாரியம் தான் வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குங்க. எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் இருக்குங்க. நான் ஷார்க் பார்த்தேன் மெயினாக. அதே மாதிரி இது சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து. எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்குவோம். இந்த ஃபிஷ் வேர்ல்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்குது. மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியரஸ்ட் தான் ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். அங்கே தான் லொக்கேட்டாக இருக்குது. ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி, அக்வாரியம் வேர்ல்டு மாதிரி இங்கே எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த போர்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. அது ஃபிஷ் மாதிரியே டிசைன் வேறு பண்ணியிருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் என்ட்ரி இருக்கும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் டிக்கெட் வாங்குறது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 199 rupees. ரொம்ப அதிகம், நாட் 200 rupees. பட் ஆனால் எவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், உள்ளே போனோன்னே டிக்கெட் வாங்கி கிழிச்சு கொடுத்துட்றாரு. கிழிச்சு கொடுத்தோன்னே நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் அப்படியே இருட்டாக இருக்குது. எப்படி இது இங்கே பாருங்கள். அடுத்தது பார்த்தா வாவ் காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா எப்படி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு டார்க் ரூம் வந்து ஒரு ஒயிட் ரூம் வர மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்டோபஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு உள்ள குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிச்சமான இடம் சீரியஸாக சொல்லணும்னா. ஏன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து விசிட் பண்ணுறது குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் இருக்குது இங்கே நான் சொல்லவே தேவையில்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். கோல்டன் ஃபிஷ்லேருந்து ஆரம்பிக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷுக்கு தான் நேம் தெரியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது கோல்டன் ஃபிஷ் நான் நினைக்கிறேன். பட் இங்கே பாருங்கள், குழந்தைங்கள எவ்வளோ விரும்புகிறாங்கன்னு, எவ்வளோ நீட்டாக இருக்குது, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு 2:30 இருக்கும் ஈவினிங்கு, அந்த டைம் போனேன். சூப்பராக இருக்குது. விசிட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வராங்க. 200 rupees இருந்தாலும் இது கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து அண்டர் கிரவுண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்படி வந்து ஒரு செட்டப் மாதிரி பண்ணி சும்மா அப்படியே பீஸ்ஃபுல்லாக உள்ளே வந்து அப்படியே சொன்ன பார்த்தீங்களே, வரும்போது என்ட்ரன்ஸ் வந்து டார்க் ரூம்லேருந்து அப்படியே லைட் வந்தோம். அந்த மாதிரி தான் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. இது வேறு லெவல் ஸ்பாட்டு. இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்குது. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். கலராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க. பாருங்கள், ப்ளூ கலர் இருக்குது. அங்கே பாருங்கள், ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குங்க அந்த கலர். வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது. நோட்ஸுக்கு ஹைஸுக்கு மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்தது பாம்பு மாதிரி இருக்குது. இதோட ஃபிஷ் நேம் எனக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டார் ஃபிஷ் இருக்குங்க பாருங்கள், ஒரு 3-4 இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அப்படியே பால் எடுத்து ஒரு கப்பல் மாதிரி போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து குழந்தைங்களாம் விரும்பி பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அப்பா, இது ஸ்னேக்கு ஸ்டார் ஃபிஷ் அப்படி ஒரு அமைதியாக படுத்துருக்குது. ஸ்டார் ஃபிஷ்ஷை பெஸ்ட்டு, அதனால அது அமைதியாக படுத்துருக்குது. அந்த மாதிரி படுத்து இல்லாமல் இது வந்து போய்கிட்டே இருக்கும். 2-3 இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்தது மேலேருந்து வருது. இந்த மாதிரி பயங்காட்டிக்கிட்டே இருக்குது கிட்ட வந்து நம்மக்கிட்ட. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி ஃபிஷ்ஷஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. குட்டி ஃபிஷ் இருக்குது, 2 ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க மொத்தம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. கை சிரிஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கை செலவு தான் இருக்கும். பாருங்கள், ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ மாதிரி எடுக்கிறக்கு எல்லாம் வந்தோம்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது வந்து எப்பயும் பார்க்குறது தான் ஆமை. வந்து நம்ம ஜூலையும் பார்த்தோம், இங்கேயும் வாட்டர் ஆமைன்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். வாட்டரில் தண்ணி ஆமை மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது. இதோ ஸ்டார் ஆமையா? இல்லை, இது நார்மல் ஆமை தான். ஆமை வச்சுருக்காங்க பாருங்கள். 1, 2, 3 தான் இருக்குது, நிறையா கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் பாய்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ஒரு லேடியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் லேடியை டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்னமோ சொல்லுவாங்களே, கடல் அரசியா, கடல் ராணியா, அந்த அம்மாவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் உள்ளே அப்படியே எல்லாமே கிரவுண்ட் அப்படியே உள்ளே போகிற மாதிரி தான் டிசைனே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் டார்க் ரூம் மாதிரி இருக்குது. அவங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது ஸ்டார் மாதிரி இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ இது ஃபெதர்ஸ் நிறையா இருக்குங்க. இதில் ஃபெதர்ஸு இப்போ ரொம்ப பூ மாதிரி இருக்குங்க. இதோட வாயே இங்கே பாருங்கள். இதோட கலர் கைஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க கைஸ், சீரியஸாக. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. இது வாய் திறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்தது மச்சம் மாதிரி இருக்குது மீன். ஒவ்வொரு ஒயிட் கலரில் மூஞ்சிலெலாம் மச்சமாக இருக்குது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கைஸ். அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் ரூம் வந்துட்டேன். மறுபடியும் டார்க் ரூம். இங்கே வந்து நிறையா டார்க் ரூம்ஸ் இருக்குது. நான் எதுவும் சொல்லப்பா, அதனால் விசிட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது சீரியஸாக. அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கூட எதுவுமே இல்லை. நானும் நிறைய டைம் பார்த்துட்டு எதுவும் இல்லை, பட் ஆனால் ஏதோ இருக்குதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியான ஃபிஷ்ஷஸ். அத்தனோண்டு அந்த கலருக்கு ஒன்றுமே தெரில எனக்கு. பாருங்கள், அடுத்தது லைட் செட்டிங்ஸ் பண்ணி இதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. இது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. எல்லாமே இப்போ வரதெல்லாம் குட்டியாக பார்த்துட்டு வரோமே.
எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் உள்ள போ கொஞ்சம் பெருசாக வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் மீன். நான் மீன் தான் சொன்னேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு. அப்பா காய்ஸ் பார்த்தீங்களா எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அப்படியே ப்ளூ அண்டு ரெட்டு. இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பா மில்கி ஒயிட் கிராப். அப்பா என்னங்க மில்கி ஒயிட்டுன்றாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. காய்ஸ் இந்த ஃபிஷ்ஷை விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக. இவ்வளோ வெள்ளை எங்கே பாருங்கள் மில்கி ஒயிட் மாதிரி சீரியஸாக மில்கி ஒயிட் மாதிரியே இருக்குது ஃபெதர். இது மாதிரி லைட் எல்லோ இருக்குது. பட் மித்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அப்படியே மில்கி ஒயிட். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ ஒயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ. இதில் மொத்தம் 2 வெரைட்டி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று மில்கி ஒயிட்டு, ஒன்று எல்லோ ஷேடிஸ் வருது. இங்கே பார்த்தீங்களா எப்படி லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணி குழந்தைங்க ஃபோட்டோ ஷூட்டு. அதான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைங்க விசிட் பண்ணால் அவங்க ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஜூ கூட வந்து கொஞ்சம் அஃபர் ஆகிடுவாங்க, பயந்துக்குவாங்க சில டைம். ஏன்னா இது வந்து ஃபிஷ்ஷு தான், தொட்டிக்குள்ளே இருக்கனால அவங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களை விசிட் பண்ணுங்கள். அதுதான் நான் மறுபடியும் சொல்லுவேன். அடுத்து இது ஒரு கோல்டு ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷில் நான் பார்த்துருக்கேன். டேங்க்லேன்னு ஒரு 2-3 இருக்குது. அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க இங்கே. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நல்லா கோல்டு ஃபிஷ்ஷஸ் தான். கைஸ் இங்கே பாருங்கள் வரி குதிரையாட்டம் இருக்குது மீன். எப்படி இருக்குது பாருங்கள். கோடாக அப்படியே போட்டு சூப்பராக இருக்குது. பிளாக் அண்டு ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஷைனிங்காக இருக்குது. மீனில் என்ன இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு நான் இப்போ தான் சீரியஸாக பார்க்குறேனே. கண்டிப்பாக இங்கே காய்ஸ் இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் இப்படியே ஒரு பாம்பு மாதிரியே இருக்குது. பட் ஆனால் இது ஃபிஷ்ஷு தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட கலர்ஸ் என்னென்ன கலர் இருக்கும் பாருங்கள். பிளாக்கு, ப்ளூவு, எல்லோ கண்ணு, ஒயிட்டு கீழே. காய்ஸ் நிறையா கலர்ஸ் இருக்குது இந்த மீன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பயம் கட்டிகிட்டு இருக்கு. நான் எடுக்கும் போது அப்படியே வந்துகிட்டே இருக்குது கிட்ட அப்படி இருக்குது. சீரியஸாக இங்கே பாருங்கள். நான் போய் சொல்ல இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. அது பேர் என்னன்னு தெரில எனக்கு. பட் ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரில பேர் தெரில சீரியஸாக. பட் ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் போகிறது. அது பேர் எனக்கு தெரில சீரியஸாக. அது கமெண்ட் பண்ணுங்கள். பட் இங்கே சூப்பராக இருக்குது காய்ஸ். பாருங்கள் அதோட ஷைனிங். பாடி காய்ஸ் அதோட ஷைனிங்கை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதோட ஃபெதர்ஸோட அந்த ஓட்டோட்ட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவல். இங்கே பாருங்கள் பியூர் ஒயிட்டு. இவ்வளோ ஒயிட்டு நான் பார்த்தது இல்லை. இங்கே பாருங்கள் மில்கி ஒயிட்டு ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். வேறு லெவலுக்கு பல்ஜியாக இருக்கானா காய்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ கச்சன்னு எவ்வளோ மீன் இருக்குது. இங்கே ஒரு 50-60 மீன் இருக்கும். அவ்வளோ ஷார்ப்பாக அப்படியே குட்டியாக நைஸாக கலர் அப்படியே ஷைனிங்காக இருக்குது இந்த மீன். பார்க்கவே லுக்காக இருக்குது. இங்கே பாருங்கள் அடுத்தது பிளாக் அண்டு எல்லோ பிளாக் ஷேடியோஸ் மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் டச்சு. இதுதான் வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்குறாங்க. ஒரு அப்படியே நம்ம நடந்து போனோம்னா அப்படியே நம்மளை சுற்றி டேங்க் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அதுவும் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, நான் திருப்பி எதாவது சொல்கிறேன், குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே விசிட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் டைம் போகிறதே தெரியாது. எனக்கே வந்து 1 to 1.3 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் குழந்தைங்க கூடலாம் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 to 3 hours ஆயிரும். அது எவ்வளோ நேரம் வேணால் வந்துக்கலாம் வெளியே, நோ ப்ராப்ளம். 200 வாங்கிட்டாங்கன்னா ஒன்லி என்ட்ரி வந்து 200 rupees வாங்கிட்டாங்கன்னா, மற்றபடி நம்ம ஒரு 5 hours கூட இருந்துட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒன்றும் வந்து நம்மளை போக சொல்கிறதில்ல. போங்க முன்னாடி போங்களாம் எதுவுமே சொல்கிறதில்ல. நம்ம பார்த்துட்டு எவ்வளோ நேரம் வேணால் ட்ரை பண்ணிட்டு வரலாம். நம்ம எவ்வளோ நேரம் வேணால் நம்ம இங்கே இருந்துட்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த புஷ் பண்ணுறதில்ல. போங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்காட்சி மாதிரி பார்த்துட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. இருந்து விசிட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் கூட அப்படியே மூவ் பண்ணலாம். நான் அந்த அளவுக்கு வந்து நீட்டாக தான் இருக்குது. நீட்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீட்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் வாட்டர் லீக்கேஜ் கிடையாது, எதுவும் ஸ்மெல்லு கிடையாது. அதனால் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருக்குது. பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. அதோட ஸ்கின் பார்த்தீங்களா டைகர் மாதிரி இருக்குதா? அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். அப்பா என் கை சோடு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே நிறையா கைண்ட் ஆஃப் மீன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப நிறையா இருக்குங்க வெரைட்டிஸ். நானே வந்து ஒரு 300-400 வெரைட்டிஸ் பார்த்துட்டேன் சீரியஸாக. அந்த அளவுக்கு வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இங்கே. அந்த அளவுக்கு நான் வந்து நிறையா மீன் வந்து நான் இங்கே வந்தால் தெரியுமே எனக்கு இவ்வளோ மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ மீன்லாம் இருக்குதுன்னு. கண்டிப்பாக விசிட் பண்ணி. இங்கே பாருங்கள் எக்ஸிட் வச்சுட்டாங்க. இதோட முடிஞ்சு. இதோட வந்து கேண்டீன் சும்மா ஒரு கஃபே ஏரியா மாதிரி ஒரு ஜூஸ், ஐஸ்கிரீமு, சாண்ட்விட்சு, பர்கரு அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. உள்ள அலோடு கிடையாது. வெளியே அப்படியே வந்து சாப்பிட்டு அப்படியே நம்ம வெளியே போய்க்கலாம். அந்த மாதிரி பாப்கார்ன் எல்லாமே அவைலபிள். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.